அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து என்னென்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து புடலங்காய் கூட்டு தான் வந்து ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த முட்டைக்கோஸ் கூட்டு வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் புடலங்காய் கூட்டும் டேஸ்ட்டாக இருக்கும், பட் அதே ஈக்குவலில் இந்த முட்டைக்கோஸ் கூட்டு ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேபேஜ் கூட்டும் ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருமே நல்லாவே சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கான ரெசிபி என்னென்னு பார்த்துருவோம். முட்டைக்கோஸ் நான் வந்து ஒரு கோஸ் எடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 600 கிராம் இருந்துச்சு, அதை அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து தேங்காய் 30 கிராம் அளவு உள்ளது. கடுகு 1 டீஸ்பூன். எண்ணெய் வந்து 8 டீஸ்பூனுங்க, 8 டீஸ்பூன். அடுத்து வந்து பெரிய வெங்காயம் 1, ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கங்க. அடுத்து கடலைப்பருப்பு 50 கிராம். அடுத்து பாசிப்பருப்பு 3 டீஸ்பூன் அளவுள்ள பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. சிறிய வெங்காயம் 6லேருந்து ஒரு 7 நம்பர்ஸ் எடுத்துங்க. பச்சை மிளகாய் 7 நம்பர்ஸ் எடுத்துருக்கேன். சீரகம் 4 டீஸ்பூன், 2 வந்து பேஸ்ட்டுக்கும் 2 வந்து டெம்பரிங்க்கும் எடுத்துருக்கேன். அடுத்து பெருங்காயம் அஸ்போட்டிட்டா வந்து 1 டீஸ்பூன். அரிசி மாவு 2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1 பிஞ்ச். பூண்டு 10 நம்பர்ஸ், அதாவது 10 பல்லுங்க. கருவேப்பிலை 2 பஞ்ச். கொத்தமல்லி தழை நீங்கள் தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கங்க. உளுந்து 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு எடுத்துங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் இந்த அளவு மெஷர்மெண்ட், அதாவது ஒரு 3/4 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து 3 கப்பு அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே வந்து கேபேஜ் முட்டைக்கோசுனால ஆல்ரெடி வந்து அதுலேயே வந்து வாட்டர் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம 3 கப் இருந்தால் போதும். நான் வந்து 2 விசில் வர மாதிரி விட போகிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் நார்மல் ஒரு கடாய் ஒரு பேனில் வந்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஈஸியாக, அதாவது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்னு வந்து இந்த கூட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2 விசில் விட்டிங்கன்னா போதும். நம்ம அதை வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கணும், அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கணும். ஸோ அந்த பிரச்சனை இதில் இல்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கப்பு அளவில் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த 600 கிராம் அளவுள்ள முட்டைக்கோஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த குக்கர் வந்து வச்சாச்சு, தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த முட்டைக்கோஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸ் வந்து ஆட் பண்ண உடனே நம்ம அடுத்ததாக வந்து ஊற வச்சுருந்த பருப்பும் பாசிப்பருப்பு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். அப்படி இல்லை நீங்கள் 1 hour 2 நாள் ஊற வச்சிக்கலாம். ஸோ நான் வந்து 30 மினிட்ஸ் மட்டும்தான் ஊற வச்சேன். மெஷர்மெண்ட்லாம் வந்து அளவு எவ்வளோன்னு ஆட் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் சீரகம், சீரகம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நான் சால்ட் வந்து இதில் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நம்ம அடுத்தது வந்து இந்த டிஷ் ஃபைனலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன சால்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து சால்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும் சால்ட் எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விசில் விட்டால் போதும். இப்போ இந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி 2 விசில் விடுங்க, போதுமானது. இந்த கேபேஜ் கூட்டுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைஸ் ஃப்ளார் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அடுத்ததாக வந்து பெருங்காயத்தூள், அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதை வந்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல்
ஒரு 60 to 70% அளவுக்கு அரைச்சா போதும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே 2 விசில் விட்டுருக்கோம் இல்லையா, குக்கர் ஆல்ரெடி குக் பண்ணியிருப்போம் கேபேஜ் இதெல்லாம். ஸோ இப்போ அது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குக்கர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்து இந்த டிஷ் ரெடி ஆயிரும். டெம்பரிங் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு குக் பண்ணால் போதும். இப்போ இந்த கேபேஜ் தால்ஸ் எல்லாம் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயில், அந்த 8 டீஸ்பூன் அளவுள்ள ஆயில் ஆட் பண்ணிக்கேன். ஆயில் ஹீட் ஆன உடனே ஃபஸ்ட்டு வந்து கடுகு, அடுத்தது வந்து சீரகம், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் உளுந்து ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும், சரிங்களா? இந்த மாதிரி 3 மினிட்ஸு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்ததாக வந்து ஆனியன், ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து ஸ்லைஸ் பண்ணி அதை ஆட் பண்ணி லைட்டாக அப்படியே சாத்தே பண்ணுங்கள். லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இருந்தால் போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நாம் வந்து அதை குக் பண்ணி வச்ச கேபேஜ் தால் அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து லைட்டாக அப்படியே வந்து சாத்தே பண்ணி விடுங்க. இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக் பண்ணி வச்ச இந்த கேபேஜ் தால் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து இப்போது இதை வந்து அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட் வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு 60 to 70% அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து லைட்டாக வாட்டர் ஒரு 50 to 70 ml ஆஃப் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் இதை குக் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அந்த பேஸ்ட் வந்து ரொம்ப இதாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து அந்த ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் இதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நம்ம இந்த சுவையான ரொம்ப டேஸ்ட்டான கேபேஜ் கூட்டு வந்து ரெடி ஆகிரும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. வாட்டர் ஆட் பண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போது ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிடலாம். இப்போ அதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைஸ் ஃப்ளார், இந்த ரைஸ் ஃப்ளார் வந்து ஏற்கனவே 2 டீஸ்பூன் போட்டு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு எதுவும் வந்து இதில் ஆட் பண்ண தேவையில்லை. ஃபைனலாக வந்து கார்னிஷ்காக நம்ம கொரியண்டர் லீவ்ஸ் மட்டும் அதில் ஆட் பண்ணால் போதுமானது. இப்போது இதை வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் இதை குக் பண்ண விட்டால் போதும். அப்புறம் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வந்து நம்ம குக் பண்ணுறப்ப ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம சால்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீசனிங் தகுந்த மாதிரி வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து இதில் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 to 7 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ண விட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப கலர்ஃபுல்லான கேபேஜ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மஞ்சள் தூள், அதாவது டர்மரிக் பவுடர் வந்து அளவாக வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு
தேவை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிங்க, கம்மியாகவே ஆட் பண்ணிக்கங்க. இப்படி தேவையில்லைன்னா நம்ம இதில் ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் இதில் ஆட் பண்ணிங்க. இப்போது கேபேஜ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலில் வந்து இதில் கொரியண்டர் லீவ்ஸு கார்னிஷ்காக ஆட் பண்ணியாச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டான, ரொம்பவும் கலர்ஃபுல்லான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நிறைய மாஸ்டர் செஃப்ஸ்லாம் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் இதில் என்னுடைய ஐடியாஸில் இதில் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ஒப்பீனியன், என்னோடய ஐடியாஸில் பண்ணியிருக்கேன். எல்லோரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவும் பிடிக்கும். எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் மீண்டும் இன்னொரு அருமையான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.